இனிமே பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக என்கிட்ட வாங்க, நான் தெரிவிக்கிறேன். சரியா? என்கிட்ட வந்தீங்கன்னா நாங்க எல்லாருமே வந்து நான் முதலமைச்சர்கிட்ட பேசி உங்க எல்லாருக்குமே நான் நியாய நீதி எல்லாமே வாங்கி கொடுத்துறேன். நான் பாத்துக்கிறேன். இதே மாதிரி நீங்களுமே அறிவிக்கலாம், நீங்களும் அறிவிக்கலாம், நீங்க அறிவிக்கலாம். எப்படி இது டைரக்டா முதலமைச்சர்ல போவாம? அதெல்லாம் தேவையில்லைப்பா, நீங்க அறிவிங்க. நடுவில் புரோக்கர் மாதிரி நீங்களுமே பொதுமக்களுக்கு உதவி செய்யலாம், நீங்களும் அறிவிங்க. அப்பதான் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டுல ஏதாவது பிரச்சனை, எதிர்த்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நாங்க ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு போயிடுவோம். எந்த பிரச்சனைனாலும் எங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்க வந்துட்டு போய் கொடுத்துருவோம். என் ஃப்ரெண்டு வந்து வீட்லயே இருக்கிறது இல்ல, அப்படியா? வீட்டை ஒழுங்கா பாத்துக்கிறதுல, சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்கறது இல்ல, இன்னொரு அஃபேர்ல போயிட்டு இருக்காப்ல. அந்த பிரச்சனை வந்துட்டு கொண்டு வரக்கூடாதுங்க. அஃபேர்லாம் கொண்டு வரக்கூடாதீங்க. அஃபேர்லாம் லீகல். அன்அஃபேர், இன்னொரு அஃபேர், ரெண்டாவது அஃபேர், அதுவும் லீகல் தான். அது தப்பு. உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் பார்க்க முடியாது நாங்க. ஏன்னா ஆல்ரெடி குடும்ப தப்பு. அந்த மாதிரி யார் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஏ அஃபேர்லையா? அஃபேர்ல இல்லங்க. அப்படி அவர் ஏடிஎம் கார்டு வச்சு சுத்திட்டு இருப்பாரு. போதும் பணம் ஒரு ஆளு ஏடிஎம் கார்டு வச்சு சுத்திட்டு இருப்பாரு. கையில பவுடர் வச்சிருப்பாரா? அது அப்பப்போ வேர்த்துச்சுன்னு அடிச்சுப்பாப்ல. பான்ஸ் பவுடரா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது டேப்லெட்டா கூட இருக்கலாம். சரி, அதனால அது அந்த இவரு மட்டும் ஜர்க்கிடுவாரு. நான் இல்லங்க, அதாவது ஒரு தமர அவதூறு பரப்ப கூடாது. அவதூறு பரப்பி என்ன பண்ண? கார்டு எடுத்து போறதுக்கு அவதூறா? ஏங்கப்பா, அதுதான் கேக்குறேன். அவதூறு ஏன் இது கார்டை பத்தி ஏன் பேசுறீங்க? எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. செல்ல பத்தி பேசு, 500 ரூபாய் நோட்டை பத்தி பேசு, கார்டை பத்தி பேசு. 500 ரூபாய் திரும்ப கூடாதா? பவுடர் போறதுக்கு திரும்ப கூடாதா? தொகுதி ரீதியா பேசலாமா? பேசலாமே. இந்த ஆலந்தூர் இருக்குல்ல, இந்த மேட்டரே முடியல. அடுத்து ஆலந்தூர் போயிட்டு இல்லங்க, ஆளுநர் பேசுவோம், அப்புறமா ஆலந்தூர் போவோம். ஆலந்தூர்ல ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அந்த பிரச்சனையை ஆலந்தூர்ல கொண்டு போலாம்ல. சரி, அப்படி கரெக்ட் பண்ணி அதை கொண்டு போலாம். ஆலந்தூர்ல பிரச்சனை இருக்கு, இவருதான் பிரச்சனையா? என்னமோ ஆலந்தூர் எம்எல்ஏ மாதிரி என்கிட்ட பேசுறீங்க. ஆலந்தூர் எம்எல்ஏ உங்களுக்கு க்ளோஸ் தானே, கேள்விப்பட்டோம்ல, ராத்திரியில சந்திச்சிருக்கலாம்ல. அடிச்சுடுங்க. அந்த பிரச்சனை ஆளுநர் நம்மகிட்ட கொண்டு வந்து நம்ம கொண்டு போயிடுவோம்ல. சரி சொல்லுங்க, என்ன போறீங்க நீங்க? உங்ககிட்ட சொல்லுங்க, தோக்கற பிரச்சனை சால்வ் பண்றவங்க என்கிட்ட சொல்லுங்க. ஆமா, என்கிட்ட சொல்லுங்க. ஆமா, நாங்க இருக்கோம். ஆளுநர்ல வீடு புகுந்த ஒரு பெண்ணோட வீட்டுக்கு வந்து அவர் இல்லங்க, ஒரு ஆளு தாவேக ஆளு தனியா இருந்த ஒரு பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் பாலியல் வழக்காகி கைதானவர். இப்ப அரசு நிகழ்ச்சியில பந்தாவா கலந்துருக்காரு. அவரதான் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. ஆமா, அது தூக்குறாங்க. ஆனாலும் அரசு நிகழ்ச்சியில கலந்துருக்கிறாரு. ஏன் கலந்தாரு? விஜய் தம்பியா? ஏங்க, குட்கா பறிமுதல் பண்றவங்களே கலந்துக்கிறாங்க. விஜய் பெரிய விஷயமா? கலந்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்க கட்சியிலே சேர்றாங்க. நம்ம எங்க கொண்டு போகணும்னா, ஆளுநர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. என்ன அறிவிப்புனா, இனிமே பொதுமக்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஆளுநரிடம் தெரிவிக்கலாம். நாங்கள் முதலமைச்சரிடம் பேசி அதை வந்து சரி செய்து கொடுக்கிறோம். எனக்கு புரியல, யாரோட ஆட்சி நடக்குது? இத வேற வேடிக்கை வேற பாத்துக்கிட்டு இருக்காங்க தாவேக அரசு. ஆளுநர் அவர்களே, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. எப்பயாவது ஏதாவது லெட்டர் கொடுப்போம், அதை அன்னைக்கு மட்டும் போஸ்ட்மேன் மாதிரி போய் அங்க சேர்த்து வந்திருக்கு. அது வரைக்கும் நீங்க உங்களுக்கு பெரிய பங்களா கொடுத்துருக்கோம், அதுக்கு நாங்க வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா பேசல. டிஎம்கே வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க எப்படி இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சைடுல இருந்து சிடிஆர் நிர்மல் குமார் அதான் சொல்லிருக்காரு, அந்த மாதிரி வராதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்ன எனக்கு புரியல. ஆளுநர் சொல்றது தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அவர் என்ன சொல்லிருக்காரு, நான் வந்து மேலிடத்துல, அதாவது டெல்லிக்கு நான் போஸ்ட்மேனா இருக்கேன். நான் ஒரு இடத்துல மட்டும் பார்ட் டைம் இங்கே நான் போஸ்ட்மேனா இருக்கேன். பார்ட் டைம் மேல கேட்டுக்கிறாருங்க. புரிஞ்சுட்டாங்க, பார்ட் டைம் இங்கே நான் போஸ்ட்மேனா இருக்கிறேன். எவ்வளவு மோசமா இருக்குங்க. ஆமா, விஜய் வந்து வேலைக்காக மாட்டாரு. நீங்க என்கிட்ட சொல்லுங்க, அத நான் வாங்கி விஜய்கிட்ட சொல்லி நான் செய்யறேன். ஏன்னா நான் சொன்னா விஜய் செய்வாரு. இதுக்கு ஆதரவு அர்ஜுனாவை பயங்கர பொங்கு. அப்படியே ஆளுநர் அவர்களே, உங்க வேலையை மட்டும் பாருங்க, எங்க வராதீங்க. தூக்குது இல்ல, நான் சொல்றேன் என்ன போகுது. இதுவே முதல்ல வந்து அவரோட வேலையே அது கிடையாது. பொதுமக்கள்கிட்ட புகார் வாங்குறதுக்கு நீங்க என்ன யாரு? நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா? ஏற்கனவே நீங்களே இங்க வந்து நாங்க குடுக்குற வரி பணத்திலேயே நாங்க இருக்கிறதுல வந்து நீங்க வந்து என்ன சாப்பிட்டுட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்கீங்க.
என்ன இது மான்கள் அப்ப அது மாதிரி பொட்டில வச்சாங்க. அது எதுக்கு என்னது பொட்டில வச்சாங்க? வாசல்ல வந்து புகார் பொட்டின்னு ஒண்ணு வச்சாங்க. புகார் புகார் போனோம். அப்போ இதே போட வேணாம். இனிமே எல்லா கூட்டமும் தலைமைச் செயலகம் வராதீங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த புகார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாங்க. ஆளுநர் மாளிகை வந்துருங்க. அப்படியே பஸ்ஸை புடிச்சு நீங்க ஆளுநர் மாளிகை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அவ்வளவுதான். இப்ப போலாமா? வாங்க போலாம். புகார் என்ன பிரச்சனை? இன்னொரு தலைமை வருதாமா? என்ன இனிமே தலைமைச் செயலகம் வந்து இங்கே இருக்காதா? எங்க நீங்க தலைமைச் செயலகம் மாறினா தலைமைச் செயலகம் மாத்தினா அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கு. ஈஸியார் போகுது, ஜாலியா இருக்கலாம். உண்மையாவா? அப்படின்னு ஒரு செய்தி வருதுங்க செய்தி ஒரு வந்துச்சு. fake cardல இருந்து. பாத்தியா? இல்ல எனக்கு என்னன்னா அதிகாரப்பூர்வ இந்த செய்தியா? மாதிரி ஃபேக்கா வந்ததுன்னா அப்படியே ஒரிஜினல் ஆகுது. அதனால எனக்கு தெரிஞ்சு இது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பயமா இருக்குது. இருக்கு. இருக்கிறது வாய்ப்பு இருக்குதான் செய்யும். வந்துட்டு போறது கஷ்டமா இருக்குல்ல, அதனால மாத்திக்கலாம். தப்பு இல்ல. சொல்லுங்க, என்னதான் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. நான் செய்தி சொல்லல. சொல்லுங்க. இல்லங்க, அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி ஒண்ணு பரவிக்கிட்டு இருக்கு. ஃபேக் நியூஸ் பரப்ப கூடாதுங்க. அது ஃபேக் நியூஸ். நான் பரப்பலங்க. விர்ச்சுவல் வாரிஸ் தான் பரப்பாங்க. நீ டிவிக்கு விர்ச்சுவல் வாரிஸ். நான் பரப்பலங்க. வந்ததா சொல்றேன், மக்கள்கிட்ட சொல்லணும்ல. இப்படி நியூஸ் போயிட்டு இருக்குங்க. இப்போ திருச்சியில வந்து திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் நடக்க போகுது இல்ல, ஆமா. அதுல வந்துட்டு தீர்மானிக்கிறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. எங்க துணை முதலமைச்சராகவும் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இது. திருமாவோட கட்சியில இருக்கவங்க வந்துட்டு நீங்க நிக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட வந்துட்டு நிபந்தனை எடுத்திருக்காங்க. இப்போ சேலத்துல மீட்டிங் நடந்துச்சுல, அதுல வந்துட்டு அப்படி எடுத்திருக்காங்க. வசதிதான். அடுத்தது அது இல்லாம அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து தாவேகா கூட்டணியிலே இல்லன்ட்டாரு. யாரு? நாங்க சொன்னோமா தாவேகா கூட்டணியில இருக்க? நாங்க சொன்னோமா? அபிஷியலா அறிவிச்சோமா? தாவேகாவே அறிவிச்சுக்கிச்சு நாங்க கூட்டணியில அறிவிக்கலனாலும் அமைச்சரவையில அப்படி ஒரு கருத்து இருக்கு. இன்னொன்னு, நாங்க திமுக கூட்டணியில இல்லன்னு நாங்க சொல்லல, அதுதான் அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்றாரு. ரெண்டாவது இங்க ஒரு நல்ல பாயிண்ட் அவர் சொல்றாரு. தாவேகா ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லதான் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. சொல்றாரு ஆட்சியர்ல பங்கு வாங்கிட்டான், விருப்பம் இல்லதான். RSS பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டாங்கல்ல. இப்ப வந்து விஜய் வந்து கன்ஃபார்ம் தூக்கிட்டு வருங்க. அப்படிலாம் சொல்றாரு. இல்ல கன்ஃபார்ம்ங்க. அண்ணன் தூக்குறாரு. பாக்கலாமா? அண்ணன் தூக்குறாரு. இவ்வளவு தூரம் வந்து மைக்ல புடிச்சு நீங்க பேசுறீங்கன்னா அப்ப வந்து விஜய் முதலமைச்சர் சாதாரண நினைச்சுக்கீங்களா? அதான் இவர் சொல்றாங்க 3 மாசம் போட்டுருங்க. அதிமுக ல இருந்து எல்லாரும் நீங்க கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசிக்க. நீங்க என்ன RSS பெற்றெடுத்த குழந்தை சொன்னீங்கன்னா நான் திமுக பெற்றெடுத்த குழந்தை உங்களை சொல்லுவேன். அவ்வளவுதான். டீலிங் முடிச்சா. சரி, இப்ப யாரு கூட தான் கூட்டணியில இருக்கா? விசிகா யாரு கூட இப்ப கூட்டணியில இருக்குது தெரியலங்க. அமைச்சரவையிலயும் வந்துட்டு பதவி வாங்கியாச்சு. எனக்கு இருக்காங்க மட்டும் எனக்கு தெரியும். கட்டா குஸ்தி படத்துல வந்து ஹீரோ வந்து ஹீரோயினோட இல்ல, இன்னொருத்தர் கூட கூட்டணியில இருக்கிறதா நான் படத்துல பார்த்தேன். அப்படி போடு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அந்த கூட்டணி மட்டும் எனக்கு தெரியும். தைரியமா நல்லா பேசுங்க. என்னது பேசுங்க சத்தமா. அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்த செய்தி இப்ப திருமாவளவன் வந்து கூட்டணியில இல்ல. சரி, இப்ப திருச்சி கிழக்குல போட்டி எடுத்தா எந்த இதுல தனிச்சு சின்னத்துல அவங்க சின்ன ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுங்க. அதனால பானை சின்னம் தான். சரி. அடுத்து வந்து கரூர்ல உயிரிழந்த 41 குடும்பங்களா? ஆமா, அவங்களுக்கு வந்து அரசு அப்படி ஒரு தகவல் வருது. அதுக்கான வேலை போறாங்க. 18ஆம் தேதி வேலை கொடுக்க போறாங்க. இந்த சைடுல இளைஞர்கள் எல்லாம் கேட்டு இருக்காங்க. என்னென்ன கேக்குறாங்க தெரியுமா? நாங்க கஷ்டப்பட்டு விஜய் கரூருக்கு போறதா சொல்லியிருந்தாங்களே, போயிட்டு வந்துட்டாரா? அங்க எல்லாமே இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தல் வருதுனால இப்ப வரைக்கும் வீட்டுக்கு போகாத விஜய் வந்து கரூர் பக்கமே போகாம கரெக்டா கரூர் இன்னொரு விஜயபாஸ்கர் இருக்காருல்ல, அவர் ராஜினாமா பண்ண உடனே நான் கரூருக்கு வரேன். இப்ப அங்க இருக்கவங்களுக்கு அரசு வேலை. நமக்கு என்னன்னா அரசு வேலை கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த 41 உயிரிழந்து நாங்க கொச்சப்படுத்த விரும்பல. ஆனா அவங்க எந்த இடத்துல எதற்காக இருந்தாங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு யதார்த்தமான நிலையில இருந்து பார்த்தா ஒரு அரசு நிகழ்ச்சியிலயோ இல்ல அரசு பேருந்துகள்லயோ இல்ல ரயில்லயோ அப்படி இல்ல இப்படி ஏதாவது ஒரு இடங்கள்ல உயிரிழக்கிறாங்க அப்படின்னும் போது அரசு வேலையை அவங்களுக்கு கொடுக்கலாம். இது இல்ல பேரிடங்கள்ல இயற்கை சீற்றங்கள்ல இப்படி உயிரிழக்கும் போது அரசு வேலையை அவங்கள்ட்ட போய் சேர்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இவ்வளவு நாள் அப்படிதான் கொடுத்துட்டுமே இருந்தாங்க. சொந்த கட்சியோடைய அலட்சியத்தினால அந்த 41 பேர்கள் உயிர் போயிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நேர்ல போய் பார்க்கல. இப்ப இடைத்தேர்தல் வருது. இப்ப சிபிஐ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நிறுத்தணும். சிபிஐ நியாயமா நேர்மையா இது சாட்சியை அழிக்கிறது. சாட்சியை திட்டமிட்டு அழிக்கிற செயல்
ஒரு பொருளை கொடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்றது, அப்படி இல்லைன்னா அழுது எமோஷனல் பிளாக்மெயில் பண்றது. கண்டிப்பா எப்படி மத்திய அரசாங்கம் இதுக்கு இவ்வளவு பெரிய அனுமதி கொடுத்துச்சுன்னே தெரியல. கேட்டா இது அரசாங்கம்னு சொல்லுவாங்க. இதுல நேரடியாக அமைச்சர்கள் A1 குற்றவாளிகளாக கரூர் குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா இது வந்து நம்ம பார்க்கும் போதே நமக்கு தெரியும் வழக்கு போய்கிட்டு இருக்கும் போது இந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. உயிரிழந்தவர்களுக்கு அப்போதைய அரசு உடனடியாக இழப்பீடு வந்து 10 லட்சம் கொடுத்தாங்க. உடனடியா அடுத்த நாள், அடுத்த 2 நாள்ல கொடுத்தாங்க. காயமடைந்தவர்களுக்கும் 1 லட்சம் கொடுத்தாங்க. ஆனா விஜய் வந்து காயமடைந்தவர்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த காசும் இல்ல. நேர்ல மீட் பண்ணி மன்னிப்பு கால்ல எல்லாம் விழுந்து அழுது புக் பண்ணி அழுந்து நாங்க மன்னிப்பு எல்லாம் கேட்டோம். இதை விட என்ன வேணும்? வழக்குல தொடர்புடையவர்கள் விக்டிம்ஸா இருக்கிறவங்க பொதுமக்களுடைய குடும்பம், அவங்கள ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு கதவை சாத்திட்டு அழுது இருக்காரு அப்படின்னா அது எமோஷனல் பிளாக்மெயில். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இப்படி செய்யக்கூடாது. விக்டிம் நேர்ல சந்திக்கவே கூடாது. புசியானந்த் சந்திச்சிருக்காரு. புசியானந்த் குற்றவாளி, CTR நிர்மல்குமார் குற்றவாளி, ஆதவர்ஷா குற்றவாளி, எல்லாருமே அன்னைக்கு மாமல்லபுரத்துல இருந்திருக்காங்க. இது எப்படி CBI வழக்கு பண்ணுச்சுன்னு தெரியல. இப்ப அரசு வேலை வழக்கை திசை திருப்போது. எப்படி செந்தில் பாலாஜிக்கு வந்து வேலை வந்து கொடுக்குற அரசு வேலை வாங்கி தருவா சொல்லி மோசடி செய்தாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுவும் ஒரு மோசடி தான் வரும். அப்படிதான் நம்ம பார்க்கலாம். மோசடி தான் வரும். சாட்சி அழிக்கிறது சும்மாவா? இப்போ இதுல இன்னொன்னு பார்க்கலாம். இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்போ அரசு வேலைக்காக படிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப இவங்களோட நிலைமை எல்லாம் இந்த இடத்துல என்ன, எல்லாருமே கேக்குறாங்க. இது எப்படி கொடுக்குவீங்க? 200 கோடி சம்பாதிக்கல, டிவைட் பை 41 போட்டு கொடுங்க. அவங்க சொந்த கட்சி நிகழ்ச்சியில தானே உயிரிழந்தாங்க. கட்சி தானே பொறுப்பேற்றுக்கணும். எப்படி அரசு வந்து பொறுப்பேற்றுக்கணும்ன்ற கேள்வி எல்லாம் வருது. இதுக்கு நடுவுலதான் நம்ம ஆதவர்ஷனா வந்து ஒரு கடனை தீக்காம விட மாட்டோம்னா பயங்கரமா பேசணும். ஒரு கடன் இருக்கு, நாங்க அதை தீக்காம விட மாட்டோம், பழைய கணக்கு இருக்கு, தீக்காம விட மாட்டோம்னு மறுபடியும் திமுக மேல கரூர் வழக்க சொல்லி இருக்காரு. ஆனா வந்து இது தாவேக அரசு மாதிரி திமுக கிடையாது. உடனே ஏதாவது நீங்க பேசினீங்கன்னா ரியாக்ட் ஆயிடுவாங்க. நேரடியா உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு இந்த மாதிரி பேசி இருக்காரு, இது அவசர கால வழக்கா எடுத்து விசாரிக்கிட்டாங்க. நாளைக்கு அது உச்ச நீதிமன்றமா ஏற்றுக்குச்சு, அதை தள்ளுபடியை செய்யல, அது ஏற்றுக்கிட்டு நாளைக்கே விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் A1 குற்றவாளியா இருந்துகிட்டு. வழக்குல இருக்குங்க A1 குற்றவாளி. நானா சொன்னேன், அவர் அபிடவிட்ல இருக்கு. சொல்றேன் நான் ஒண்ணு இல்ல, சொல்லுங்க. அடுத்தது வாயை திறந்தாலே போய் வாயை சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, கல்வெட்டு அகற்றம். நெமிலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்துட்டு அந்த இஷ்யூ போயிட்டு இருந்தது இல்லையா, அதுல கல்வெட்டு வந்துட்டு அகற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆனா அதெல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது, அது அந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. டிவிக்கு அரசாங்கம் அடிக்க உடனே டக்கு கல்வெட்டை தூக்கி மாட்டிட்டு நாங்க எடுக்கலையே விஜய் அரசுன்னு ஒரு அறிக்கை வந்துச்சு திமுக உடனே எந்த வச்சுட்டு சும்மா விளையாட்டு அப்படின்னு டக்குன்னு இருக்கு. இதேதான் அப்போதுல இருந்து ஒன்லி ஸ்டிக்கர் ஒட்டுறது, மாத்துறது, எடுக்கிறது, தூக்குறது, அது அங்கேயே இருந்துக்கலாமே. பர்வேஸ் அதே மாதிரி கலைஞர் பூங்கா அவங்க கட்டி ஸ்டாலின் தான் கட்டி பெருசா வச்சிருக்காரு. இதுல பேர் மாத்த முடியாது. அந்த பூங்கா உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. நான் தேர்தல் நேரம் போய் அங்கெல்லாம் உள்ள போய் நல்லா சூப்பரா இருந்துச்சு. பாருங்க செம்மையா கட்டி வச்சிருந்தாங்க. ஆர்ச்சில இருந்து எல்லாம் வெளியிலே கலைஞர் பூங்கான்னு. நல்ல வேலை 2-3 பார்க்கலாம் அங்க திறந்து விட்டாங்க. எல்லா மாவட்டத்துக்கும் 2-3 இல்லைன்னா வந்த உடனே புசியான பூங்கா, இல்லன்னா குஷி பூங்கா, அப்படி ஏதாவது ஒண்ணு வச்சு விட்டுருவாங்க. உள்ள போகும்போது மன உளைச்சல்லே குஷி பூங்கா பணம் பேரும் வந்துருது. இப்படியே வந்து கரெக்டா இருக்கும். அப்படி நம்மளும் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் போகும்போது அது பேரை பார்த்த உடனே மன உளைச்சல்லே வெளியில வருவோம். ஏன்டா வந்தோம், ஏன்டா வருவியா? பொருட்காட்சியில விஷயம் போது அது உள்ள இருக்க அமைச்சர்கள் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும், மரியன்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க அப்பெல்லாம் பாருங்க, இது என்ன இது அப்படின்னா மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது. நீங்க வந்து பழக்கப்படுத்திக்கணும் உங்களை எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஏன்னா மரியன்ஸ் வர 10ஆம் தேதி புதுச்சேரி நீதிமன்றத்துல ஆஜராகணும். அண்ணனை வீட்டுக்கு ஆவலன்னா அமைச்சர் பதவி ரத்து செய்யப்படும் ஒரு தீர்ப்பு வரலாம். அரசாங்கமா இருந்துச்சு. திமுக அரசாங்கமா இருக்கும் போதுதான் இதே மாதிரி தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா வந்துச்சு. அதனால இப்பயும் அமைச்சருக்கு பயந்து ஒரு குடும்பமே தமிழ்நாட்டுல வாழ தகுதி இல்லாம இந்த இடம் பாதுகாப்பு இல்லைன்னு பயந்து போய் இருக்காங்களாம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. தலைமறைவா இருக்க குடும்பமே 2
ட்வின்ஸ் குழந்தைகள், மனைவி, கணவன், 4 பேரும் இந்த வழக்குக்காக வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாண்டிச்சேரியில மரியவில்சனுடைய ஆதிக்கம் தாங்க முடியாம அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வாங்கி விலைக்கு வாங்கி வச்சு இந்த குடும்பத்தை டார்ச்சர் பண்ணி அதெல்லாம் வாங்கிருக்காங்க. தமிழ்நாட்டுல அப்படி வாங்க முடியல. தமிழ்நாட்டுல அப்ப திமுக ஆட்சி இருந்தனால தமிழ்நாடுதான் பாதுகாப்பான மாநிலமா நமக்கு இருக்கும்னு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா தமிழ்நாட்டுல ரொம்ப பாதுகாப்பா வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே மரியவில்சனுடைய மிரட்டல் பயந்து இன்னைக்கு அந்த குடும்பமே வெளிநாட்டுல போய் தலைமறைவா இருக்கு. இது நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல பாதிக்கப்பட்டவரு பத்திரிகையாளர் அவங்க அண்ணன் கொடுத்த பேட்டி எல்லாம் பார்த்தேன். இப்படி தாவேகாவை சுற்றி நடக்கூடிய பல செய்திகளை நீ வந்து தொடர்ந்து நடந்துட்டு. அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா நம்ம புஷியானந்த் பத்தி பேசி ஆகணும். அந்த புஷியானந்த் பூங்கா சொல்லும் போது நிறைய சொல்லிடுறாங்க. பாத்தியா கடைசி பேர் லைக் பண்றாங்க. நல்லா இருக்குங்க அந்த பேரு. சொல்றேன் முன்னாடி வாட்டி சொல்றேங்க. பேர் வச்சிரும். என்ன பேரு? புஷியானந்த் பூங்கா. புஷியானந்த் பூங்காவா சொல்றேங்க. புஷியானந்த் பூங்கான்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு இல்ல சொன்னா அவர் வைக்கிட்டு அமைச்சர் தானே வைக்கிட்டு போயிட்டு அப்ப இல்ல தப்பு சொல்ல. சரி சொல்லுங்க. புஷியானந்த் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவர் நீர்வளத்துறை அமைச்சரா இருக்காருல்ல. இந்த மான்சூன் சீசன் அதாவது இந்த வெள்ள நீர்வளத்துறை இருந்தாலே நீர்வளத்துறை நீருக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல எனக்கு நீர்லதான் மீனுக்கு நல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? ஆமா ஆமா அப்படியே சமாளிப்போம். ஓகே டேம்ல தான் மீன் இருந்தா அந்த மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு மீன் இல்ல எனக்கு காதுல ராங்கா விழுந்துருச்சு. பேசாம நீர்ல தான மீன் இருக்குது மொத்தமா சேர்த்து புஷியானந்த் குத்தலாமே. அப்ப கட் ஃபிஷ், டேங்கர், கோல்டன் ஃபிஷ் அதுக்குள்ள யாரா டேங்க் எங்க வீட்ல டேங்க்ல 10 மீன் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து தண்ணி இருக்குல்ல, தண்ணி இருக்கா இல்லையா? அதுக்கு அவர்தான் அமைச்சர். அதுக்கு 2 அமைச்சர்கள் வருவாங்க, 3 அமைச்சர்கள் வருவாங்க. கிளாஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு தனியா ஒரு அமைச்சர் வருவாங்க. மீன்வளத்துறை அமைச்சர்னு சொல்றீங்களா? மீன்ல மீன் பாதுகாத்து மருந்து எல்லாம் போடுவார கடல்ல போயிடல. மான்சூன் சீசனுக்காக ஒரு நிதி வந்து ஒதுக்கி அதை எல்லாத்தையும் பராமரிப்பு பண்றதுக்கு ஒரு டெண்டர் கொடுப்பாங்க. அது டெண்டர்னு இல்ல, ஏற்கனவே அந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்கும்ல அங்கங்க பாதிக்கப்பட்ட வேலைகள் பண்றதுக்கு ஒரு இது கொடுப்பாங்க. அதுல வந்து இப்போ லஞ்சம் வாங்கியிருக்கலாம், பெரிய பிரச்சனை எடுங்க. லஞ்சம் ஊழல் இருக்க கூடாது. வாங்குறதே கூட இருக்கிறது அண்ணமா. குரு, ஜெயபிரகாஷ், அப்புறம் மணி, டிரைவர் மணி. இல்ல இதுதான் 3 பேர் தான் நம்ம அந்த இதுல ஜெயபிரகாஷ் அப்புறம் வந்து டிரைவர் மணிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்களா. அதாவது முன்னாடியே பில்லு வச்சிருந்தா அந்த பில்ல கிளியர் பண்றதுக்கு 3%. புதுசா பண்ணணும் அப்படின்னாக்கா புதுசு 10%. சரி சரி அருமையா இருக்கு. வாங்கிக்கலாமா? ஆனா ஊழல் இல்ல, இது பேர்ல என்ன பெரிய தப்பான வார்த்தை பேசுறீங்க. ஆதவ் சார் கிட்ட இதுக்கு பேர் ஊழல் கிடையாதுங்க, இதுக்கு பேர் பச்சை ஊழல்ங்க. அப்படி கிடையாதுங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஆதவ் சார் கிட்ட வந்து உன்கிட்ட மிரட்டி நீ காசு கொடுத்தாதான் நான் பண்ணுவேங்கிறதா ஊழல். அது வழிப்பறீங்க. அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஊழல் வந்து தெரியாம காசு கொடுக்குறீங்க. இது ஏதோ ஒண்ணு ஃபோர்ஸ்ல எதிர்த்து வந்து ஒரு வழிப்பறீங்க. அது மிரட்டி இவன் பண்றது அப்படிதான் கண்டென்ட் வழிப்பறீங்க. ஆமா சரி புரியுதா? நான் துறைக்கு போனேனே ஏதோ ஒரு எல்லாமே முடிஞ்சு. இல்ல அடுத்து குதிரை பேரம் பத்தி பேசியானோம். குதிரை பேரம் கிடையாது, குதிரை பேரம் நடக்குதுன்னு எதிர்கட்சியில இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆனா குதிரை வேகம் கிடைச்சு குதிரை வேகம் கிடையாது, குதிரை வேகத்துலதான் எங்க ஆட்சி நடக்கும்னு பஞ்சு டேலாக்லாம் வந்து விஜய் பேசியிருப்பாரு. ஆமாவா? ஆமா. கன்னியாகுமரி எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து டிஎம்கேவோட கன்னியாகுமரி எம்எல்ஏக்கு வந்து குதிரை பேரம் நடந்திருக்குன்னு அவங்களே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா சரி, இப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும்? இப்போ நடக்குது. இவரு அனிதா ராதாகிருஷ்ணன் குதிரை பேரம் பண்ணிக்கிறாங்க. இங்க குதிரை டிவிக்கே தான் வந்துட்டு இப்படி இவங்க கிட்ட போயிட்டு குதிரை பேரம் நடத்திருக்கிறதா சொல்றாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுக்குமே குதிரை பேரம் போட்டாங்களே, என் பக்கம் வந்துட்டு அவனுக்கு எல்லாமே செஞ்சு தரேன்னாங்களே. சொல்லுங்க இப்போ. ஓ புரியுது புரியுது. முன்னாடி சொல்லுங்க. எனக்கு what do you need? I will arrange all equipments. Please join us. சரி அது இருக்கட்டும். திருப்பி கேட்கணும்னு சொல்றீங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி கூப்பிடுறதுங்க வேற, பணம் தரணுங்கிறது வேறங்க. எலெக்ஷன் முடிஞ்சுமா கூப்பிட்டு பணம் தருவாங்க? ஆமா மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிருங்க.
வந்திருக்கா எனக்குலாம் ஒரு ரூபாய் இல்ல இல்ல 200 ரூபாய் வரல 200 ரூபா வரல அவ்வளவுதான் அவனை விடுங்க. இப்பெல்லாம் ஏடிஎம் வந்துருச்சு, ஏடிஎம் கார்டு வந்துருச்சு, சரத்து கிட்ட நிறைய கார்டு இருக்கு. அது மாதிரி நீங்க விடுங்க. அதெல்லாம் ஒரு மனுஷனாக பிறந்தா அதெல்லாம் சாதாரணமான ஒரு இது. அப்புறம் அடுத்தது சரி நன்றி, வணக்கம்.